எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயநாயகி கதிரவன். நான் சேலம்லேருந்து வரேன். நான் படித்தது பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் படித்தேன். என் விருப்பம் போல் தான் எல்லாமே படித்தேன். படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எங்கள் அப்பா என் விருப்பம் போல் தான். எங்கள் அப்பா ஒரே விஷயத்தில் கன்ஃபார்மாக இருந்தார். பொண்ணு கையில் கண்டிப்பாக ஒரு வேலை இருந்தே ஆகணும், இருந்தால் தான் அடுத்த கட்டம் எது இருந்தாலும் பேச முடியும் அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் உறுதியாகவே இருந்தார். திடீர்னு நான் சூஸ் பண்ணி தான் பேங்கிங்னு சூஸ் பண்ணேன். பேங்கிங் எடுக்க போகிறேன்னு சூஸ் பண்ணதும் எங்கள் அப்பா சொன்னார், நீ சுரேஷ் ஐஎஸ் அகாடமி அங்கே போய் ஜாயின் பண்ணு, நான் உன்னை நம்பி படிக்க வைக்கிறேன். சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, அவ்வளோ தூரமா, எதுக்கு அவ்வளோ தூரம் அனுப்பி வைக்கிற, அதெல்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா இல்லை, அங்கே போய் படிக்கட்டும், என் பொண்ணு கண்டிப்பாக படித்து கண்டிப்பாக வேலை வாங்குவா அப்படின்ட்டு என் மேலே ஃபஸ்ட்டு அதிக நம்பிக்கை வச்சது அப்பா அம்மா 2 பேருமே தான். நான் ஒவ்வொரு டைமும் லோவாக ஃபீல் ஆகும்போதும் சரி, ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லும்போதும் சரி, அடுத்த வார்த்தை எங்கள் அப்பா சொல்கிறது, இதுலன்னா அடுத்த எக்ஸாம், இதுலன்னா அடுத்த எக்ஸாம், நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வார்த்தை தான் என்னை 2 வருஷமாக என்னை கொண்டு வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். வீட்டில் வந்துட்டு அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க தான். ஆனால் வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துட்டு வரவை விட செலவு அதிகமாக தான் இருந்தது. அப்பா அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியே சரி நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ராஜா சார்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஃபஸ்ட்டு இன்சார்ஜாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கிளாஸ் எடுத்தால் என்ன இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம அதனால் கிளாஸ் எடுக்கிறோம், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அச்சீவராக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நிறைய ஆசைப்படுங்க. சின்னது பெருசுன்னு இல்லை, ஆசைப்படுங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்காக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதுனாலும் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நிறையா அந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நான் ட்ராயிங் பண்ணுவேன், ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாக வரைஞ்சி ட்ராயிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது. அதுக்காக லாக்டவுன் பீரியடில் சும்மா ட்ரை பண்ணிகிட்டே இருந்து நல்லா ஃபேஸ் வரைகிற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அது யோசிச்சுட்டே இருப்பேன். கிளாஸும் ஒரு நாள் எடுத்தேன், அதுவும் நல்லா கண்டினியூ பண்ணேன். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, சூப்பராக நடத்துகிறீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அது இன்னும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஜாப் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்த டைமில் தான் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு, ஆனால் மெயின்ஸில் கொஞ்சம் மார்க்கில் போயிட்டு இருந்தது. அப்போல்லாம் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மெயினாக ராஜா சார் தான். ஒவ்வொரு டைமும் அப்பப்போ கூப்பிட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நார்மல் டெஸ்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்டு அப்பப்போ வீக்லி இது கொடுத்துட்டே இருப்பார், ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்பார். இன்னும் பெட்டராக இதில் பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, இது பெட்டராக பண்ணுங்கள், இவங்ககிட்ட கைடன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கூட நின்று சப்போர்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு தடவை வந்துட்டு இந்தியா போஸ்ட்டில் கிடச்சது ஒர்க்கு. அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கான விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால பாதியில் விட்டு போகிற சூழ்நிலை வந்தது. அப்போ இங்கே இருந்தால் எல்லாருமே சொன்னாங்க, போகாதீங்க, இங்கே இருந்து கண்டினியூ பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால போக வேண்டிய கட்டாயத்தினால போனது தான். விருப்பமே இல்லாமல் போனேன். எல்லோரும் இருந்துட்டு ஏன் பாதியில் விட்டுட்டு போகிற, திருப்பி எப்படி நீங்கள் வருவ அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், சார்கிட்டையும் இந்த வார்த்தை தான் சொன்னேன், கண்டிப்பாக அச்சீவராக இந்த இடத்துக்கு நான் இங்கே வந்து நிற்பேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் அச்சீவராக வந்து இங்கே நிற்கிறேன். அங்கே நான் போன இடத்துல ஒர்க்கு வந்துட்டு சரி பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான், ஒர்க் எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் எனக்கு அமைஞ்ச இடம் அப்படி ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால பைக்கு கூட நான் யூஸ் பண்ணல, சைக்கிள் வச்சு தான் டெலிவரி பர்சனாக தான் இருந்தாங்க. லெட்டர் டெலிவரி பண்ணுறது தான் அங்கே ஒர்க். ஆக்சுவலாக அப்போலாம் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். லெட்டர் டெலிவரி பண்ணும்போதே அழுவேன், நம்ம படித்தது என்ன, நம்ம இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கோம். நான் ஒர்க் பண்ண ஊரில் வந்துட்டு ஒரு இந்தியன் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கு நான் லெட்டர் கொடுக்க போகும்போதெல்லாம் அவ்வளோ ஆசையாக பார்ப்பேன், நம்ம எப்போ இந்த பேங்க்கில் இப்படி உள்ளே உட்காந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாள் ஏங்கி அழுதுருக்கேன். அதை அப்போ அழுது கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நல்லா ஆசைப்படுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் ஒவ்வொரு காலத்தில் ஆசைப்பட்டது தான். இதுக்கு முன்னாடி நடந்த அச்சீவர்ஸ் மீட்லாம் நான் அங்கே உட்காந்துட்டு இங்கே இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அங்கே உட்காந்து நான் எனக்குள்ளே பேசிகிட்டு இருப்பேன், நம்ம இவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம இப்படிலாம் படித்தோன்னு சொல்லணும்னு சொல்லி அங்கே மனசுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருப்பேன். அதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கட் அவுட்டில் ஃபஸ்ட்டாக என் ஃபோட்டோ வரணுங்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் இப்போ அது நடந்திருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவை ஸ்டேஜில் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். செல்வி விஜயநாயகி அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்க ஒரு பசங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. எங்கள் அப்பா அம்மா அதில் ரொம்பவே அதிகமாக சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு வாட்டி கூட என்கிட்ட நெகட்டிவாக எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலையா, இல்லை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், உன்னால் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி மற்ற ரிலேட்டிவ் சைட்லேருந்து வர ப்ரெஷர்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட அவங்க காமிச்சது கூட இல்லை. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் நிறைய இது சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் கல்யாணம் பண்ணினாங்க. ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட நேரடியாக வந்து பேசுகிறதே கிடையாது. ஏன்னா நேரடியாக என்கிட்ட இவங்க வர விட்டதே கிடையாது, அப்படி தான் சொல்லணும்.
ஏன்னா என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டு நான் புலம்புறதெல்லாம் கேட்டு, அதே மாதிரி பேரண்ட்ஸும் நீங்கள் உங்களோட கஷ்டத்தை பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குன்னு டைம் கொடுங்க. நீங்கள் இவ்வளோதான் சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு கரெக்டாக டைம் கொடுத்து நல்லா உட்காந்து பேரண்ட்ஸும் நல்லா டைம் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதிர்பார்க்குறது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு அவங்க சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியும் தான். எங்கள் அப்பா பேசும். செல்வி விஜயநாயகி அவர்களின் பெற்றோரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் ராஜாஸ்தலம் மேடை கலைக்கிறோம். இதை என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசணும்னு நினச்சேன், நம்ம முடியல. இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அதையும் கடவுள் பக்தி எனக்கு எப்படி என் பிள்ளை ஜெயிச்சு வந்துடுவா, ஏன்னா என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பிள்ளை நல்லா வரணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஊர் நடக்கிறது சரியில்லை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இப்படியே சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், அது உண்மைதான். அவள் ஜாதகத்தில் லேட்டாக தான் மேரேஜ் ஆகணும், நீ கம்முன்றமா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், எங்கே விட்டாலும் என் பிள்ளை நல்லா வருவா, என்னை நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க, நீங்கள் கம்முன்றுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். சரி, எங்கள் பெரியவங்கிட்ட எதுவும் எழுத்து பேசக்கூடாதுன்னு எங்கள் பாப்பாவை நீ எந்த அளவுக்கு நீ படித்து நீ ஒரு வேலையோடு வரணும், அதுதான் எங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதே போல் என்னை அடிக்கடி உங்கள்கிட்ட பாப்பாட்ட சொல்லுவேன், ஒரு டைம் பரீட்சை எவ்வளோ பரீட்சை எழுதுவோம், அவள் பாட்டுக்கு எழுதுவோம், என்கிட்ட அமௌண்ட்டு கேட்க மாட்டான் அந்த அப்ளை பண்ணுறதுக்கெலாம். இங்கே ஒர்க் பண்ணி எல்லாமே அது மேனேஜ் பண்ணிக்குவாங்க, மெஸ் பில்லும் கேட்க மாட்டாங்க. நான் அப்பயும் கேட்பேன், ஏற்கனவே நான் இங்கே சம்பளம் வாங்குறேம்மா, அப்பாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கடனில் லோன் போட்டு வீடு கட்டினதுனால எங்கள் சம்பளம்லாம் அதுக்கு போயிடுது, அதனால் நீங்கள் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நான் இங்கே வேலையை பார்த்து அந்த அமௌண்ட்டை வச்சு நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் எங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டு பிரச்சனைக்கு எதுவும் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் நடுவில் அவங்க ஃப்ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. நான் அது கூட திட்டினேன், அதுக்கு எதுக்கு அப்ளை பண்ணேன், அது வந்தால் உடனே அப்பா அதுக்கு போக சொன்னாலும் சொல்லுவார் அப்படின்னேன். இல்லைப்பா வராது அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்க. சரி, வந்ததை ஏன் கடவுள் கொடுத்த ஒரு ஜாப்பை ஏன் நம்ம விடுவானான்னு சொல்லி அது போய் ஜாயின் பண்ணி 5 மாதம் படாத கஷ்டப்பட்டுட்டான். அங்கே அதிகாரிகளும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் சொன்னேன், ஒரு சமயம் அழுதுகிட்டு ஃபோன் அடிப்பா, அந்த டார்ச்சர் நீ உனக்கு ஒரு ஊக்கமாக எடுத்துக்க, இந்த இடத்துலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வரணும், ஒரு வேலையோட வெளியே போயிடணும்னு நினைப்போட நீ படி, நீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படி, நீ லெட்டர் கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து நிழலில் உட்காந்து இது போடு, உனக்கு டெஸ்ட்டு போட டைம் இருக்குதா படிக்க, அந்தந்த டைமில் நீ எடுத்துக்கோ. அவங்க அதிகாரிங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க, நீ அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காதீங்க, நீ இப்போ எந்தெந்த டைம் உனக்கு கிடைக்குதோ அந்தந்த டைமில் நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. அப்போ தான்மா இங்கே இருந்தால் நான் படிக்க மாட்டேனாடுது, எனக்கு பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. நீ அதை பற்றிலாம் நான் சொன்னேன், நீ உன் வேலையை லெட்டர் கொடுக்குற வேலையை உன் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு வேலையை 3 மணிக்கு மேலே உள்ளே போ, அப்போ தான் டக்குன்னு அவங்க 4 மணிக்கெல்லாம் வெளியே அனுப்புவாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு எந்தெந்த டைம் கிடச்சதோ எல்லாமே அந்த டெஸ்ட்டு இது எல்லாமே போட்டு கரெக்டாக ஏப்ரல் 1 ரிசல்ட்டு நாங்கள். ஆனால் அன்னைக்கு பார்த்து எங்கள் நாத்தனா வீட்டுக்கார் டெத்து, நாங்கள் அந்த இதில் அழுதுகிட்டு இருந்துட்டோம். அப்போ கரெக்டாக 9:45 ஃபோன் பண்ணி, அம்மா நான் பேங்க் ஆஃப் பரோடா பாஸ் ஆகிட்டம்மாண்ணா. எனக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதா இல்லை இங்கே இருந்து இவர் திடீர்னு இப்படி டெத்து அதை நாங்கள் பார்க்குறதா, வெளியில் சொல்ல கூட அந்த சந்தோஷத்தை முழுசாக நாங்கள் சொல்லி அனுபவிக்க முடியாமல் கூட அந்த இடத்துல நான் இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே அப்படி உட்காந்துருந்தோம். அதனாலும் அந்த இதுலேயும் நான் அங்கே சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டேன், என் பிள்ளை பாரு பேங்க்கில் பாஸ் பண்ணிட்டா, ஒரு பேங்க் பிஓ போயிட்டாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜராக போயிட்டாங்க அப்படின்னா. அப்போ பேங்க் ஆஃப் பரோடான்னு எங்கள் சொந்தக்காரங்க தனியார் பேங்க் தானே அப்படின்னாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, இதுனா பேங்க் ஆஃப் பரோடாங்கிறது தனியாராக கவர்மெண்ட்டானு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு. உடனே அந்த இதுலேயும் இவங்களுக்கு ஃபோன் போட்டு தனியார் பேங்கா அப்படின்னேன். இல்லைம்மா இது சென்ட்ரல் பேங்க்மா, இது 11 பேங்க் இருக்குது அப்படி. அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த எந்த பேங்க் என்னான்னு எங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல, எல்லாமே பாப்பா தான். நாங்கள் எதுவுமே இது படி அது படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே கட்டாயப்படுத்தலை. அவள் பார்த்து என்ன படிக்கிறாளோ சரின்னு நாங்கள் அவள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் விடுவோம். அந்த மாதிரி நம்மளும் குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்படி விட்டாதான் அவங்க லைஃப்பை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அனுபவத்தில் நாங்கள் எங்கள் பையனுக்கு நான் சூஸ் பண்ணி வெளிநாடு அனுப்பிச்சி விட்டேன், அவன் படிக்க முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் அவன் லைஃப் படிப்பில் கொஞ்சம் இதாகி போச்சு. அந்த ஒரு பாடத்தை வச்சு தான் எங்கள் பாப்பாவை அவள் விருப்பத்துக்கு நாங்கள் படிக்க வச்சோம். அதனால் இந்த அகாடமிக்கு இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி கமலா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணா அண்ணி, அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் முக்கியமாக ராஜா சார். எந்த ஒரு இதாக இருந்தாலும் இப்போது லேபில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், நான் இங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணதுனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட்டு போட்டுக்கலாம், எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் எப்போனாலும் டக்குன்னு அவர் காண்டாக்ட் பண்ணி என்னன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்ஸ்டியூட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் 1000 கிலோமீட்டர் எவ்வளோ தூரங்கிறது உங்களுக்கே தெரியும், சேலம் வாழப்பாடி. இருந்தாலும் நாங்கள் துணிஞ்சு இருந்தோம். நைட் எங்கள் பாப்பா வந்து ஒரு நல்லது கேட்டது எதுக்குமே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஒரே வார்த்தை, நான் வேலையை வாங்கிட்டு தான் அந்த வீட்டு எதாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோன்னு கூட சொல்லிவிடுவாங்க. அந்த இன்ஸ்டியூட்டு எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி பாதுகாப்பான இன்ஸ்டியூட்டு நாம் வந்து சேர்றது நம்மளோட லக்கு தான். அப்புறம் இங்கே கூட இருந்து ஹெல்ப் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரிதா, தக்ஷனா, ரிஷ்வானா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் இன்டர்வியூ ட்ரெஸ் தான். இந்த இன்டர்வியூ ட்ரெஸ் எடுக்க கூட அப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் ரிஷ்வானா தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்து ஷால்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அருண், அகிலன், சுகந்தி அக்கா, அனிதா அக்கா, சத்யா அக்கா, சக்தி அக்கா, நந்தினி அக்கா. இங்கிலீஷ்க்குலாம் என்னை வந்துட்டு ரொம்ப கைட் பண்ணாங்க. நந்தினி அக்கா, சந்தோஷனாலாம் ரொம்ப கைட் பண்ணாங்க. தென் அகில் அக்கா, அதுக்கப்புறம் குவான்ஸுக்கு வெங்கட் அண்ணா, பிரபு அண்ணா, முத்து அண்ணா, மஹி அண்ணாலாம் வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணி போனதுக்கப்புறமும் எது டவுட்னாலும் எதுவும் சொல்லுவாங்க. ஏதோ கைடன்ஸ் வேணும், நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னாலும் எது கேட்டாலும் நீ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனசேகர் அண்ணா, அதுக்கப்புறம் இங்கே விஜய் மேம் சொல்லி ஒரு மேம் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எனக்கு அப்பையிலேருந்தே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுரேந்திரண்ணா, அதுக்கப்புறம் நாங்கள் திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க ரம்யா, ஸ்வேதா, கண்மணி, மோனிஷா. அப்புறம் வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் லாஸ்ட் டேட்டாக இருக்கும், அப்ளை பண்ணுறது கூட காசு இல்லாமல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கேட்டால் கூட இல்லைன்னாமல் எனக்குலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா உமா, ரஞ்சனி, மகாலட்சுமி, அபி, கௌசி, தனலட்சுமி, அஜித், செல்வா, இவங்க எல்லாமே எப்போ அமௌண்ட் ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை நான் மென்டலாக வீக்கலாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வரதுக்கு காரணமாக இருந்தேன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். இப்போனா அவங்க உயிரோட இல்லை. நதியாங்கிற பொண்ணுனால தான் மெயினாக இந்த இன்ஸ்டியூட் அவங்களோட சப்போர்ட்னால ஃபஸ்ட்டு வந்தேங்க ஜாயின் பண்ணும்போது. அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.